ஏய் இவன் வீட்டுக்கு தலைன்னா அந்த வீட்டுக்கும் தலை நடத்திட்டு இருக்கிறான். எல்லா வீட்டுக்கும் நீங்க தலையா இருக்கலாம். ஆனா அதுக்கு நீ இங்க உட்காரு இங்க உட்கார கூடாதுன்னு சொல்ல முடியாது உங்களால. அது உங்களால சொல்லவே முடியாது துஷார். இட்ஸ் நாட் குட். இங்க உட்காரணும். இது நீங்க என்ன டார்கெட் பண்ணி தான் பண்றீங்க. இது டார்கெட் இல்ல. இப்ப வேற யாராச்சும் உட்கார்ந்தா உங்களுக்கு தான் கேட்க போறேன். இது பேசிக். இதெல்லாம் சிவில் சென்ஸ். உட்காரதுனால வந்து இங்க உட்கார்றதுனால எல்லாம் சிவிக் சென்ஸ் வந்து பாலாகாது. வேற யாராச்சும் உட்கார்ந்தாலும் நான் அதே கேட்பேன். நீங்க எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நான் இங்க அப்படிதான் இல்ல புரியல. இவ்ளோ சொல்லியே உங்களுக்கு ஒண்ணுமே இவ்ளோ சொல்லியுமே உங்களுக்கு மாறணும்னு ஒரு இது இல்லனா இட்ஸ் வெரி பேசிக். யார் பேசிக்லாம் கிடையாது. அக்கா ஒரு நிமிஷம் இல்ல நீங்க வந்து உட்கார கூடாதுன்னு சொல்றேன். அது கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க சரியா? இட்ஸ் a two way process சரியா? நீங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் அதை ஏற்றுக்கொள்வேன். இதை விட நான் எப்படி சொல்ல முடியும்? இதை விட நான் எப்படி சொல்ல முடியும்? இட்ஸ் ஜஸ்ட் ஒன் வே. அப்பனா ஒரு நிமிஷம் என்னோட டோன்ல ஏதாச்சும் உங்களுக்கு ஹார்ஷா தெரியுதா? இல்ல நான் கை ஏதாச்சும் யூஸ் பண்றேன் நான்? இல்ல எனக்கு இங்க பக்கத்துல இவர் வந்து பேசுறது கூட வந்து கொஞ்சம் ஏன்னா அப்பவே வந்து ரொம்ப க்ளோஸ் அப்பா வந்து தான் பேசினாரு. கொஞ்சம் இங்க பார்த்து பேசுங்க. உங்க கண்ணை பார்த்தா நான் பேசுறேன். இது கூட பண்ண மாட்டேங்க. சத்தியமா நான் டார்கெட் பார்த்தல துஷாருக்கு வந்து நான் தான் டார்கெட். அவருக்கு எப்போதுமே அவருக்கு டார்கெட் பார்த்தல அவர் எதுக்கு துஷார் எப்படி டார்கெட் பண்றாரு பார்த்தல. அவர் எதுக்கு இழுக்கிறீங்க இதுல? துஷார் செம்ம டார்கெட்டா இருக்கு. இல்ல ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. பேசிட்டு இருக்கும்போது இங்க பாருங்க. டார்கெட் நல்லா டார்கெட் பண்ணு. உங்களை டார்கெட் பண்ணி எனக்கு என்ன ஆகும்? எனக்கு என்ன பெனிஃபிட் இல்ல எனக்கு என்ன பெனிஃபிட்னு கேக்குறேன். இதனால நான் ஜெயிக்க போறேனா? இல்ல அப்புறம் எனக்கு என்ன ரீசன் அப்படி சொல்றீங்க டார்கெட் பண்றேன்னு? சும்மாவே உங்க இடத்துல நந்தினி கிட்ட பக்கத்துல போனதுக்கே இவர் வந்து நோ 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 நோன்னு சொன்னவரு. அதனால இவர் கண்டிப்பா என்னதான் டார்கெட் பண்ணி பண்ணுவாப்ல. இப்போ மட்டும் நான் சொன்னதே திரும்ப சொல்றேன். நான் சொன்னதே திரும்ப சொல்றேன். வேற யாராச்சும் பக்கத்துல போனாங்களா? நான் இங்க தான் உட்காருவேன். நீ எப்பா எனக்கு தெரியாதுப்பா. நீங்க வந்து இறங்குனா நல்லா இருக்கும். அவ்வளவுதான் கேக்குறேன். நான் சிம்பிளான ஒரு இது கேக்குறேன். இங்க பாருங்க. நீங்க எங்க வேணா போங்க. நீங்க இந்த ஏரியா வர சொல்றேன். அப்படி முடியாதுமா. நீ எப்படி சொல்ல முடியும் இந்த ஏரியா? நான் சொல்லி மத்தவங்க கேக்குறாங்க. நீங்க ஒருத்தர் தான் கேட்க மாட்டீங்க. நீங்க ஏன் அப்படி டிஃபரெண்டா பாக்குறீங்கன்னு புரியல. இங்க பாரு டிஃபரெண்டா பாக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம் பார்வதி நான் ஒன்னு சொல்லட்டுமா? ஏன் இங்க உட்கார கூடாதுன்னு சொல்றாங்கன்னு சில நேரத்துல எங்க மாவு பிசைவாங்க. ஏதாவது இங்க காய் கட் பண்ணுவாங்க. என்னென்னவோ பண்றாங்க. கிச்சன் டீம் ஒன்னு சொல்றாங்க. இப்ப பண்ணல. ஆனா நீங்க உட்கார்ந்து தொடச்சு பண்ணணும்ன்றது கிடையாது. நீங்க தான் சூப்பர் டீலக்ஸ். எந்த வேலையுமே செய்யக்கூடாது. நான் வந்து இந்த இடத்துல உட்கார்ந்து எந்த வேலையும் செஞ்ச முதல்ல நான் இந்த இடத்துல உட்கார்றதுனால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு இங்க சில சொல்லுங்க. இந்த வீட்ல சில ரூல்ஸ் இருக்குல்ல. எல்லாரும் அந்த ரூல்ஸை நீங்க ஒபே பண்ண மாட்டீங்கன்றதுதான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை. எந்த ரூலுமே எல்லாருக்கும் கப்லன்னா அப்பதான் தட்டுல எடுத்து போடுறீங்க. அப்படி கிடையாது. நீங்க வந்து ஒரு ரூல்னால அதை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு நீங்க மைண்ட்ல செட் ஆயிடுங்க. ரூல்னால அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. நீங்க அதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. எல்லாரும் இந்த வீட்ல ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா அந்த 20 பேரும் தலைன்னு ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு வாழணும்னு ஒரு முடிவு இருக்குன்னா அதையுமே நீங்க செய்ய மாட்டீங்கன்னா உங்களுடைய கருத்து. தலை சொல்றத என்னோட கருத்து. ஐயோ பிக் பாஸோட கருத்து. பிக் பாஸ் எதுக்கு வந்து தலைன்னு ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவர் எனக்கு மாற்று கருத்து இருந்ததுன்னா அதை பண்ண வேண்டியது நான் எனக்கு தோன்றதான் நான் பண்றேன். நீங்க பண்ற வேலையில பண்ணணும். அப்படி நீங்க பண்ற வேலையில எல்லாருக்கும் மாற்று கருத்து இல்ல. அப்படி பார்த்தா பிக் பாஸ்ல வந்த ரூல்ஸ் இல்ல. கிச்சன் ஏரியாக்குள்ள இந்த நபர்கள் போக கூடாது, இந்த நபர்கள் போகலாம். எல்லாத்துக்கும் ரூல் புக் எழுதுறதுக்கு பிக் பாஸ் இல்ல. வெயிட் எல்லாரும் சாரி எல்லாத்துக்கும் ரூல் புக் எழுதுறதுக்கு நீங்க தான் பிக் பாஸ் இல்ல. அதனால ஒரு நிமிஷம் அப்பப்ப ரூல் போடுறதுக்கு தலை வர்றாங்க. அவருக்கு வேலை கிடையாது. அவருக்கு இந்த வேலை கிடையாது. யாரு வந்து மேல உட்கார்றா அவங்கள இறங்குங்க, இங்க கால் வைக்காதீங்க, இந்த இடத்துல பேசாதீங்கன்னு சொல்றதுக்கு அதெல்லாம் சொல்றதுக்கு தான் தலைன்னு ஒருத்தர் வச்சிருக்காரு. இருந்ததுன்னா நான் அதை பண்ணதான் செய்வேன். நீங்க ரூல்ஸ் போடுறதுல எனக்கு மாற்று கருத்து இருந்தா மாற்று கருத்து வேறங்க. அம்மடிக்கு பண்றது வேற. நீங்க வீட்டு பண்றீங்க. அப்ப எதுக்கு அவர் வந்து